எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கிறாரா அல்லது பாஜகவில் இருக்கிறாரா என்று தெரியாத அளவுக்கு பேச தொடங்கிவிட்டார் என்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் திமுக பாக முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளரான கனிமொழி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக பாக முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது மேடையில் பேசிய கனிமொழி, தமிழகத்திற்கு பாஜக துரோகம் செய்வதாக கூறிய அதிமுக தற்போது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது என்றும், அதிமுக என்றைக்கும் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தது அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் பழனிசாமியின் பேச்சு உள்ளது என்றும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கிறாரா அல்லது பாஜகவில் இருக்கிறாரா என்ற குழப்பமான நிலையில் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறிய கனிமொழி, தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படும் பாஜகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நம்முடைய மூத்த கட்சிக்காரங்கெல்லாம் ஒரு திராவிட இயக்கத்தை பற்றி பேசும் பொழுது அதிமுகவுடைய சேர்த்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க உடனே அந்த இடத்திலேயே சொல்லுவாங்க, அதிமுகவை திராவிட இயக்கம் என்று எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சு அதை நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக. இன்னும் கொஞ்ச நாள்ல அவரு அதிமுக இருக்காரா பிஜேபியில இருக்காரான்னு தெரியாத அளவுக்கு அவர் பேச தொடங்கிவிட்டார்.